ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நாம் டீ எப்படி போடுறதுங்க பண்ணுறோம்னா, இது வந்துட்டு மசாலா டீ நான் இன்றைக்கி போடுறேன். அதுக்கு வந்துட்டு நாம் வந்துட்டு தண்ணியில் டீ போட்டு கொதிக்க வைக்காமல் பாலில் பாக்கெட் பால் வாங்குகிறோம் இல்லையா, பாக்கெட் பால் வாங்கி அதில் பாதி தண்ணி மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க வச்சுட்டு நான் சாதாரண டீ தான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். சிம்மில் தான் வச்சுருக்கேன். பால் நல்லா கொதி வரதுக்கு முன்னாடி நாம் வந்துட்டு டீத்தூள் போட்டு ஒரு ஸ்பூன், ஏன்னா இந்த டீத்தூள்லாம் வந்துட்டு ஏற்கனவே நான் வந்துட்டு மசாலா பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது என்னென்னா ஒரு ஏலக்காய்லாம் இதில் போட்டு வச்சுருக்கேன் நான். ஏலக்காய்லாம் இதுலேயே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான். நல்ல மணமாக இருக்கும். சாதாரண டீத்தூள் தான். இந்த ஏலக்காய்லாம் கொஞ்சம் மசாலா ஐட்டம்லாம் போட்டு வச்சுருக்கேன். வீட்டில் ரெடி பண்ணி மசாலா ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணலாம். இந்த டீத்தூளை ஆட் பண்ணுறேன். இதில் வந்துட்டு நான் கொஞ்சம் பட்டையும் கொஞ்சம் ஏலக்காயும் ரெண்டும் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். பட்டையில் ரொம்ப ஜாஸ்தி போட்டு ஒரு டப்பாவில் போட்டு போய் வச்சுக்குவேன் நான். ஆமாம், டீத்தூளோடு மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவேன். கடையில் சாதாரண டீ தான் வாங்குவேன். அந்த டீத்தூளோட இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சு இந்த மசாலா இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இதுக்கு வந்துட்டு சுகர் வந்துட்டு நீங்கள் கம்மியாக தான் போடணும். ரொம்ப ஜாஸ்தி போடணும். ரொம்ப கம்மியாக போட்டால் கூட குடிக்கலாம். ரொம்ப ஓவராக போட்டிங்கன்னா குடிக்க முடியாது. அதனால் நார்மலாக போடணும். நல்லா கொதிக்கட்டும். பார்த்தீங்களா கொதி வருது. இந்த கொதிக்க வருது பாருங்கள். இப்போ நல்லா கலரி விட்டுக்கணும். அப்போ தான் அந்த டீயோட எசன்ஸ் எல்லாம் இதில் இறங்கும் பாலில். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு இந்த மாதிரி டீ போட்டிங்கன்னு வச்சுங்க, சும்மா ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சில் சும்மா அசத்தலாக இருக்கும். டீ குடிச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், இந்த ஸ்பூனில் நான் ஒரு 2 ஸ்பூன் தான் எடுத்துருக்கேன். இதே போதுமானது. சும்மா நல்லா ரொம்ப சுகர் ஆட் பண்ணி நல்லா இருக்காது. பாருங்கள், டீ ரெடி ஆகிடுச்சு. எனக்கு ஆற்றும் போதே தெரியும், நல்லா ரொம்ப மணமாக இருக்குது டீ. ரெண்டு கிளாஸ் ஆகிருக்கு. நீங்களும் போட்டு பாருங்கள். இந்த கணபதி குக் சமையல் சேனலுக்கு உங்களோட ஆதரவை கொடுங்க. இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பை.